கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன், வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒன்றான அந்த மெய் தெய்வமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளேயுமே கர்த்தருடைய பாதுகாப்பும் இருக்கிறது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. அதே போல அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற சத்துருவின் மீது நமக்கு எல்லா விதத்திலுமே அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே ஆண்டவருடைய அந்த குறிப்பிட்ட அந்த வளையத்திற்குள்ளாக, அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். ஆகவே சத்துரு ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியவே முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்துக்கு பெரும்பாலும் காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்னா பிசாசைத்தான் சொல்லுவோம். அப்போ அந்த பிசாசுக்கு நம்மிடத்தில் ஒரு வேலையுமே இல்லை. நாம் அவனுக்கு இடம் கொடுக்கத்தான், அவனை பார்த்து பயக்கத்தான் அவன் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறான். ஆனால் வசனத்தின்படி பார்க்கும்போது அவனால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு காரியத்தையும் நமக்குள்ளாக வந்து அவன் ஒரு வெற்றியையும் அவனால் அடைய முடியாது. ஆகவே நம்முடைய தோல்வி எல்லாமே நம்முடைய பயத்தினால, நம்முடைய சந்தேகத்தினால, நம்முடைய அவிசுவாசத்தினால தான் நாம் தோற்று போகிறோம். அன்பானவர்களே, சிலுவையிலேயே இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தோற்று போவதற்கு எந்த முகாந்திரமே கிடையாது. மீறி நாம் தோற்கிறோம் அப்படின்னா எல்லாமே நம்முடைய அவிசுவாசத்து நிமித்தமாகத்தான். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்னன்னா, எந்த பெரிய பிசாசாக இருந்தாலும் அவன் மூலமாக கொண்டு வருகிற செய்வினையாக இருக்கட்டும், ஏவல், மந்திர, சூனிய, பில்லி, இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மை அழிக்க முடியாது. தைரியமாக நம்புங்கள். கர்த்தர் நமக்கு சகல விதமான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவர் யாருன்னா, அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். சும்மா ஒருவர் அதிகாரத்தை வச்சுக்கன்னு சொல்லலை. அதிகாரத்தை உடையவர் தான் உங்கள் கையில், என் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனைக்கும் பின்னால் சத்துரு இருக்கிறான் என்பதை மறக்காமல் அவனுடைய அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் அவருடைய ஆயுதங்களை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நம்புவோம். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்ற தைரியத்தோடு நமக்கு எதிராய் வருகிற பிசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகளை எதிர்த்து நின்று வெற்றி காண்போம். நம்முடைய வாழ்க்கையில சமாதான, சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. பயப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து இந்த வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொண்டோம். ஆமாண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்கு பல்வேறு விதங்களிலே பிசாசானவன் போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அவற்றை கண்டு நாங்கள் பயப்படுவதற்கு இடமில்லை. பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை வைத்து சகல விதமான பிசாசினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகளை, வல்லமைகளை மேற்கொண்டு வெற்றி மேல் வெற்றி கண்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாய் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டி அதிகாரத்தை தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைச்ச அதிகாரம் மேலானது என்று நினைத்து சத்துருவை நிர்மூலமாக்கட்டும். வெற்றி மேல் வெற்றியடைந்து வீர நடை போடட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.